உலக வரைபடத்தில் ஒரு நாடு, ஆனால் அந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அப்படி இரும்பு திரை கொண்டு மூடப்பட்ட ஒரு நாடுதான் வடகொரியா. 1945 ஜப்பானிடமிருந்து அந்த நாடு சுதந்திரம் அடைகிறது. 1948 வடகொரியா தென்கொரியா என அந்த தீபகற்பம் இரண்டாக பிரிகிறது. அதில் ஒன்றுதான் இந்த வடகொரியா. இப்படியான ஒரு சிறிய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் தனக்கென ஒரு தனியான சட்டத்தை உருவாக்கி கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து மாறுபட்ட ஒரு நாடாக இன்றும் செயற்பட்டு வருகிறது. இப்படியான மர்மங்கள் நிறைந்த அந்த தேசத்திற்குள் எப்படி வித்தியாசமான நடைமுறை காணப்படுகின்றது என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஆண்டிலிருந்தே நாங்கள் ஆரம்பிக்கலாம். இன்று 2026 ஒட்டுமொத்த உலகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வடகொரியாவில் மாத்திரம் இன்று 115வது ஆண்டாக கருதப்படுகிறது. அதுதான் நடைமுறையில் இருக்கின்றது. நீங்கள் யோசிக்கலாம், வடகொரியாவோ அந்த நாட்டினுடைய நிறுவனருடைய பிறந்த ஆண்டிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அவர்தான் கிம் இல் சுங். 1912 அவர் பிறக்கின்றார். அன்றிலிருந்தே அந்த நாட்டினுடைய வருடம் ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக நாட்டினுடைய ஆட்சி முறை. ஒரு நாடு என்று இருந்தால் அந்த நாட்டுக்கென ஒரு நிலப்பரப்பு, மக்கள் தொகை, ஆட்சி முறை இப்படி இருக்கும். வடகொரியாவுக்கும் அப்படி இருக்கிறது. ஆனால் அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆட்சி முறை. அங்கும் தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் வித்தியாசமான தேர்தல் முறை. அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள். ஒரு தொகுதிக்கு ஒரே ஒரு வேட்பாளர் தான். ஆனால் அந்த வேட்பாளர் மீது விருப்பமா இல்லையா என்பதை மாத்திரமே வாக்காளர்கள் தெரிவிக்க வேண்டும். அதாவது ஆம் அல்லது இல்லை என்று மாத்திரமே தெரிவிக்க வேண்டும். பெரும்பாலும் மக்கள் இல்லை என்று தெரிவிப்பதில்லை. காரணம், இல்லை என்று தெரிவிக்கின்றவர்களுக்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன. அதாவது அவர்கள் தேச துரோகிகளாக கருதப்படுவார்கள். அவர்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் காணப்படுகிறது. அதனால் அவர்கள் பெரும்பாலும் இல்லை என்று தெரிவிப்பது இல்லை. அதாவது கடந்த 15ஆம் தேதி அந்த நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 99% மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அதிலே 93%க்கும் அதிகமானோர் ஆம் என்றே வாக்களித்திருந்தார்கள். 0.7% மக்கள் மாத்திரமே இல்லை என்று வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்று அச்சுறுத்தலாக இருக்கிறது. இல்லை என்று சொல்லும் உரிமை இருந்தாலும் அப்படி சொன்னால் அவர்கள் தேச துரோகிகளாக கருதப்படுகிறார்கள். இப்படியான சட்டம் தான் அங்கே காணப்படுகிறது. சாதாரணமாக நாம் விரும்பியதை போல் முடிவெட்டுகின்றோம், ஆடை அணிகின்றோம். இப்படியெல்லாம் வடகொரியாவில் செய்ய முடியாது. அங்கே 15 தொடக்கம் 28 வகையான ஹேர் ஸ்டைல்கள் காணப்படுகின்றன. அதில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து அப்படித்தான் நீங்கள் முடிவெட்ட வேண்டும். இப்படியான ஒரு விசித்திரமான சட்டம் கூட அங்கே இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிம் ஜோங் உன் எப்படி முடிவெட்டி இருக்கின்றாரோ அப்படி வேறு எவரும் முடிவெட்டக்கூடாது என்ற ஒரு வித்தியாசமான சட்டம் கூட அங்கே இருக்கிறது. இன்று இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. ஆனால் வடகொரியாவில் அப்படி அல்ல. உலகளாவிய இணையமாக காணப்படக்கூடிய www. அங்கே கிடையாது. அவர்களுக்காக மட்டுமே இயங்கும் குவாங்க்யோ என்ற உள்நாட்டு நெட்வொர்க் மாத்திரமே அங்கே காணப்படுகின்றது. அங்கே 300 தொடக்கம் 500 வரையிலான இணையதளங்கள் காணப்படுகின்றன. அதிலே அரச செய்திகள் மாத்திரமே வெளியிடப்படும். அதை மாத்திரமே மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சர்வதேச செய்திகள் அல்லது சர்வதேச இணையங்களை பார்ப்பதற்கு அந்த நாட்டினுடைய தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. இதுவும் அங்கு இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு சட்டம். வடகொரிய சட்டங்களில் மிக கொடூரமான ஒரு சட்டம் தான் அரசியல் குற்றம் தொடர்பான சட்டம். அந்த சட்டத்திற்கு வழங்கப்படும் தண்டனை 3 தலைமுறைக்கான தண்டனையாக இருக்கிறது. அதாவது அவருக்கு, அவருடைய தாய் தந்தைக்கு மற்றும் பிள்ளைகளுக்கு என்று அனைவருக்கும் தண்டனை வழங்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் அமைந்திருக்கிறது. இப்படி வித்தியாசமான விசித்திரமான பல அம்சங்கள் வடகொரியாவிலே காணப்படுகின்றது. இந்த வடகொரியாவுடைய தலைவரும் கூட எப்பொழுதுமே சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத ஒருவராகவும் அச்சப்படாமல் எதையும் பேசக்கூடிய ஒருவராகவும் இருக்கின்றார். ஆனால் விமானத்தில் பயணிப்பதற்கு அவருக்கு பயம். ஆகையினாலேயே அவர் புகையிரதத்தின் மூலமே தனது பயணங்களை மேற்கொள்கின்றார். அதுவும் அவருக்கென்று உருவாக்கப்பட்ட பச்சை நிறத்திலான வித்தியாசமான பல பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஒரு புகையிரதமாக அது காணப்படுகிறது. அவரது தந்தை கிம் ஜோங் இல் மற்றும் தாத்தா கிம் இல் சுங் ஆகியோருக்கு விமானத்தில் பறப்பதற்கு பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 1982 ஒரு சோதனை ஓட்டத்தின் போது ஒரு விமானம் வெடித்து சிதறியதை அவர்கள் நேரில் பார்த்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விமானத்தில் பயணிப்பதில்லை. அதாவது அது ஒரு பாதுகாப்பற்ற பயணமாக அவர்கள் கருதி இருக்கின்றார்கள். அதையே கிம் ஜோங் உன்னும் தற்போது நடைமுறை வழியாக
பின்பற்றி வருகின்றார். அது மாத்திரமல்லாமல் தற்போது வடகொரியாவில் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் சோவியத் ரஷ்யாவினுடைய காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட பழமையான விமானங்களாக காணப்படுகின்றன. எனவே தொலைதூர பயணங்களால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அதனாலேயே விமான பயணங்கள் அவர் மேற்கொள்வதில்லை என்றும் கூட வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது 2018ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு சென்ற போது கூட அவர் தனது சொந்த விமானத்தை பயணிக்கவில்லை. மாறாக சீனாவிலிருந்து ஒரு விமானத்தை வாடகைக்கு பெற்று அதன் மூலமாகவே அவர் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தார். அநேகமாக அவர் விமானங்களில் பயணிப்பதில்லை. அவருடைய புகையிரதத்தில் அதாவது ரயில் பயணங்களை அவர் மேற்கொள்கின்றார். அவருக்காக விசேடமாக உருவாக்கப்பட்ட அந்த புகையிரதத்தில் பல்வேறு வசதிகள் இருக்கின்றன, பாதுகாப்பு வசதிகள் இருக்கின்றன. குறிப்பாக குண்டு துளைக்காத வகையில் அந்த புகையிரதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பம்சம். இப்படி தன்னைத்தானே சுருக்கி கொண்டு வாழும் இந்த வடகொரியாவுக்கு நட்பு நாடுகள் என்றால் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளே. ஆனாலும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இன்றும் சிம்ம சொப்பனமாக வடகொரியா காணப்படுகின்றது. இதுபோன்ற மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.